verse number 25. Om Namo Bhagavate Vasudevaya. 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 Narayana Namaskritya Naram Chaiva Narottamam Devim Saraswatim Vyasam Tado Jayamudiraye Nashtaprayeshu Abhadreshu Nityam Bhagavatasya Sevaya Bhagavatir Uttamaśloke Bhakti Bhavati Naishtiki Anubandham Sayam Himsham Anubandham Sayam Himsham Anapeksha Paurusham Anapeksha Paurusham Mohat Arapyade Karma Yaddat Amasam Uchchade Anubandham Sayam Himsham Anapeksha Paurusha Mohat Arapyade Karma Yaddat Tamasam Uchchate Anubandham Sayam Himsham Anapeksha Paurusha Mohat Arapyade Karma Yaddat Tamasam Uchchate. யாரா ட்ரை பண்றீங்களா? அனுபந்தம் சயம் ஹிம்சாம் அனுபந்தம் சயம் ஹிம்சாம் அனபேக்ஷா பௌருஷாம் மோகாத் அரப்யாதி கர்மா யத்தத் தமசம் உச்சதே Anubandham Shayam Himsam Anapeksha Paurisham Mohat Arabhyate Karma Yattat Tamasam Uchyate Anubandham Shayam Himsam Anapekshaya cha Paurusham Mohat Arabhyate Karma Yattat Tamasam Uchyate. மொழிபெயர் மாதாஜி Anubandham Sayam Himsam Anapeksha Paurusha Mohat Arabhyate Karma Yattat Tamasam Uchyate. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். எந்த ஒரு செயல் எதிர்கால பந்தத்தையும் மற்றவர்களுக்கு இழைக்கப்படும் துன்பத்தையும் கருத்தில் கொள்ளாமல் சாஸ்திர விதிகளை புறக்கணித்து மயக்கத்தில் செய்யப்படுகின்றதோ அந்த செயல் தமோ குணத்தின் செயலாக கூறப்படுகின்றது. ஒருவர் தனது செயல்களின் கணக்கை தேசத்திடமோ ஒருவர் தனது செயலின் கணக்கை தேசத்திடமோ பரமபுருஷனின் பிரதிநிதிகளான யமதூதரிடமோ கொடுக்க வேண்டும். பொறுப்பற்ற செயல் சாஸ்திர விதிகளில் ஒழுங்குமுறைகளை அழிப்பதால் அந்த செயல் அழிவை தரக்கூடியதாக கூறப்படுகின்றது. பெரும்பாலும் வன்முறையை அடிப்படையாக கொண்ட இந்த செயல்கள் பிற உயிரினங்களை துன்புறுத்தக்கூடியவையாக உள்ளன. அத்தகைய பொறுப்பற்ற செயல் ஒருவனது சொந்த அனுபவ அறிவை கொண்டு நிறைவேற்றப்படுகிறது. அது மயக்கம் என்று அறியப்படுகின்றது. அத்தகைய மயக்க செயல்கள் எல்லாம் தமோ குணத்தின் படைப்புகளாகும்.
ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिने नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाषादेशकारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய ஞாயிறு விருந்து சத்சங்க நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு வந்து நம்ம பகவத்கீதையினுடைய 18வது அத்தியாயம் படித்தோம். இந்த 18வது அத்தியாயம் வந்து பகவத்கீதையினுடைய ஒரு கண்ணோட்டம். 17ஆம் அத்தியாயத்திலே பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்லி முடிச்சிட்டார். 18 சாப்டரோட பகவத்கீதை முடிஞ்சது. 17ஆம் அத்தியாயத்திலேயே கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்லி முடிச்சிட்டார். 18ஆம் அத்தியாயத்தில் என்ன பண்ணுறாருன்னா, இதுக்கு வரைக்கும் சொன்னதெல்லாம் ஒரு தடவை ஞாபகப்படுத்துறாரு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தோம், ஒரு 10 நிமிஷம் பேசணும். இப்போ நான் என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இதுக்கு நான் ஒரு தடவை ஞாபகப்படுத்துறேன். ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்லுவோம். இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். நான் அவங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசுகிறேன். இந்த கிளாஸே ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு, நீ கிளாஸில் என்னென்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் சொன்னேன், அடுத்து இந்த பாயிண்ட் சொன்னேன், அப்புறம் இந்த பாயிண்ட் சொன்னேன், ஒன்று ஒன்று ஞாபகப்படுத்துறது. அந்த மாதிரி கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், 17 அத்தியாயம் வரைக்கும் பகவத்கீதை சொல்லி முடிச்சிட்டார். 18ஆம் அத்தியாயத்தில் இது வரைக்கும் என்னெல்லாம் சொன்னாரோ அதை ஞாபகப்படுத்துறார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் 3 குணத்திற்கான செயலை பற்றி சொல்கிறார். செயல் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் வகுப்பில் படிச்சிருக்கீங்க. ரஜ குணத்தில் பண்ணக்கூடிய செயல் என்ன, தமோ குணத்தில் பண்ணக்கூடிய செயல், சத்துவ குணத்தில் பண்ணக்கூடிய செயல் என்ன, செயல் அதோட வினை. அப்போ இந்த 3 குணத்தை பற்றி ஏற்கனவே கிருஷ்ணர் பேசிட்டார். ஜடையர்க்கின் 3 குணம் ஒரு அத்தியாயமே இருக்கு. ஜடையர்க்கின் 3 குணங்கள். அதில் வந்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய செயல் எல்லாமே 3 குணத்தில் இருக்கு. நம்ம பேசுறது, செயல் பண்ணுறது, ஆடை உடுத்துவது, உணவு உட்கொள்வது, வழிபாடு செய்வது எல்லாமே 3 குணத்தில் இருக்கு. அப்போது நம்மளை யார் நம்மளை யார் இயக்கிட்டு இருக்கான்னு சொன்னால் இந்த 3 குணங்கள் தான் இயக்கிட்டு இருக்கு. ஆத்மாவை யார் இயக்கிட்டு இருக்கா? ஆத்மா வந்து இந்த உடல்கிற கூட்டில் மாட்டிக்கிச்சு. ஆத்மா இந்த உடல் எடுத்த உடனே இந்த 3 குணம் தான் நம்மளை இயக்கிட்டு இருக்குன்னு கிருஷ்ணர் வந்து 3ஆம் அத்தியாயத்திலே சொல்லிட்டார். பிரகிருதி கிரியமானானி குணே கர்மாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்னியதே. இந்த ஜட இயற்கை வந்து கிருஷ்ணர் என்ன சொல்ற, ஜட இயற்கை 3 குணத்தில் இயங்கிட்டு இருக்கு. இந்த ஒட்டுமொத்த ஜட இயற்கையும் இங்க இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் யார் இயக்கிட்டு இருக்கா? இந்த 3 குணத்தை இயக்கிட்டு இருக்கு. பிரகிருதி கிரியமானானி, இந்த ஜட உலகமே 3 குணத்தில் இயங்குது. குணே கர்மாணி சர்வசக. இது தெரிஞ்சுக்காம நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நான் தான் காரணம் நினைச்சிட்டு. அகங்காரம் கொண்டு ஆத்மா, இந்த முட்டாள் ஆத்மா வந்து அகங்காரம் கொண்டு கர்த்தாக விதி மன்னியதே, நான் தான் காரணம் அப்படின்னு நினைச்சு. அப்ப எல்லாத்துக்குமே நான் தான் அப்படிங்கிற பொய் அகங்காரம் தான் இந்த ஜட உலகத்துல நம்ம கட்டுண்ட வாழ்க்கையில் இருக்குதுக்கா. அந்த பொய் அகங்காரம், இந்த பொய் அகங்காரம் ஏன் வருது? இந்த 3 குணத்தினால வருது. இந்த 3 குணத்தினால தான் பொய் அகங்காரம். குணம், குணா அப்படின்னா கயிறு. சான்ஸ்கிரிட்ல வந்து குணான்னா கயிறு, கயிறு. இப்போ நம்மளை எதில் கட்டி போட்டிருக்கு? குணங்கிற கயிறால கட்டுது. ஜீவாத்மா இந்த உடல்ல குணங்கிற கயிறால கட்டப்பட்டிருக்கிறதுனால நம்மளை வந்து கட்டுண்ட ஆத்மா அப்படின்னு சொல்றோம். ஜட உலகத்தில் இருக்கிற உயிர்வாழிகள் கட்டுண்ட ஆத்மா. எதுல கட்டுண்டு இருக்காங்க? 3 குணத்தினால கட்டுண்டு இருக்காங்க. பந்தப்பட்ட ஆத்மா எதுல பந்தப்பட்டிருக்காங்க? 3 குணத்தினால பந்தப்பட்டிருக்காங்க. அப்போ நம்மளை பத்தி என்ன சொல்லும் போது, ஜீவாத்மா பத்தி சொல்லும் போது நம்ம எல்லாம் கட்டுண்ட ஆத்மா, பந்தப்பட்ட ஆத்மா, வீழ்ந்த ஆத்மா. ஜட உலகத்துல வீழ்ந்துட்டோம், வீழ்ந்த ஆத்மா.
அப்ப 2 விதமான ஆத்மா இருக்கு, 3 விதமான ஆத்மா இருக்கு. 3 விதமான ஆத்மா. ஒன்று கட்டுண்ட ஆத்மா, இன்னொன்று வந்து முக்தி பெற்ற ஆத்மா, இன்னொன்று பரமாத்மா. நம்ம கட்டுண்ட ஆத்மா, பிரபுபாத ஆச்சாரியர்கள் முக்தி பெற்ற ஆத்மா, கிருஷ்ணர் பரமாத்மா. இந்த கட்டுண்ட ஆத்மால ரெண்டு வகை இருக்கு. ஒரு நல்ல ஆத்மா, துராத்மா. நல்ல ஆத்மா, துராத்மா. நல்ல ஆத்மாக்கள் என்ன பண்ணுவாங்க? சத்சங்கத்துக்கு தான் வருவாங்க. கட்டுண்ட நிலையில் இருந்தாலும் வருவாங்க. சரி, அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? பகவத்கீதை 7ஆம் அத்தியாயத்துல 4 விதமான நல்லவங்க சொல்றாரு, 4 விதமான துஷ்கிருதி. சுக்கிருதி, துஷ்கிருதி 2 பேர். சுக்கிருதினா நல்லவங்க, துஷ்கிருதினா கெட்டவங்க. சதுர்விதா பஜதேமாம் ஜன சுக்கிருதினோ அர்ஜுனா ஆர்த்தோ ஜிஞ்ஞாசு அர்த்தார்த்தி ஞானீஷ பிரதர்சனா. 4 பேர் நல்லவங்கன்னு சொல்றாரு கிருஷ்ணா. யாரெல்லாம்? வாழ்க்கையில் அடி மேல அடி வாங்கி நொந்து நூடுல்ஸ் ஆகி வாழ்க்கையை வெறுத்து போனவங்க, கிருஷ்ணா எப்படியாவது என்னை காப்பாத்துங்க, இந்த வாழ்க்கை போதும் எனக்கு அப்படின்னு கை தூக்கிடுவாங்க. வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, வறுமையில் இருக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க, அப்புறம் கேள்வி கேட்குறவங்க, ஏன் இப்படி நடக்குது? ஏன் கடவுள் இதெல்லாம் பார்த்து சும்மா இருக்காரு? நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆவேன்? எனக்கு மறுபிறவி இருக்கா? ஏன் இந்த உலகம் இப்படி இருக்கு? ஏன் இருக்கிறவங்களாம் இப்படி இருக்காங்க? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? இந்த ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது கேள்வி எல்லாரும் கேட்டு எல்லாரும் சொல்லுவாங்க, எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, எல்லாருக்கும் நடக்குது இல்லையா? அப்ப இந்த மாதிரி கேள்வி கேட்கிறவங்க அவங்க வந்து கிருஷ்ணாட்ட வந்து கேள்வி கேட்பாங்க, கிருஷ்ணா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? எனக்கே அந்த கஷ்டம் வருது. அப்ப கேள்வி உள்ளவங்க முதல்ல ஆர்த்தோ, 2ஆவது ஜிக்யாசு, 3ஆவது ஞானி. போதும், இந்த ஜட உலக வாழ்க்கையை வேண்டாம், நான் முக்தி அடையணும், நான் வந்து பிறப்பு விடுபடணும், முக்தி அடையணும்னு நினைக்கிறேன் ஞானி. ஆர்த்தோ ஜிக்யாசு ஞானி. ஆர்த்தோ அர்த்தார்த்தி, இடையில ஒருத்தர் இருக்காரு. அர்த்தார்த்தினா எனக்கு பணம் வேணும், பேர் வேணும், புகழ் வேணும், அர்த்தார்த்தி. இது 4 பேரும் நல்லவங்கன்னு சொல்றாரு கிருஷ்ணா. ஏன்னா அவங்க பகவான்கிட்ட வராங்க, அவளுக்கு நோக்கம்லாம் வேற வேற. சிலருக்கு முக்தி அடையணும்னு ஆசை, சிலருக்கு பொருளாதாரம் வேணும்னு ஆசை, சிலருக்கு பௌதிக கஷ்டத்துக்கு விடுபடணும்னு ஆசை. ஆத்ம ஜிக்யாசு, கேள்வி அறிவு, இவங்க நல்லவங்க, நல்ல ஆத்மாக்கள் கிருஷ்ணாட்ட வருவாங்க. துராத்மா 4 பேர் கிருஷ்ணாட்ட வரவே மாட்டாங்க. யார் துராத்மா? 4 பேர் இருக்காங்க. துஷ்கிருதி. நமாம் துஷ்கிருதோ மூடா பிரபந்தந்தே நராதமா மாயா அபகிருத ஞான ஆசுரியம் பாவம் ஆசிரியா. இந்த 4 பேர் கிருஷ்ணாட்ட வரவே மாட்டாங்க. யாரு? மூடா. ஞாயிற்றுக்கிழமை கூட லீவ் இல்லாத வேலை பண்ணுவாங்க. உட்கார கூட நேரம் இல்லை, சாப்பிட கூட நேரம். காரில் போயிட்டே சாப்பிடுவாங்க, ஓடிட்டு சாப்பிடுவாங்க, நடந்து சாப்பிடுவாங்க, ஃப்ளைட்டில் போகும்போது சாப்பிடுவாங்க. ஏன்னா நேரம் இல்லை. கழுதை, அதனால அவங்க கழுதைன்னு சொல்றாரு. கழுதையோடு ஒப்பிடுறது. ஏன் வந்து மூடா கழுதையோடு ஒப்பிடுறாங்க? கிருஷ்ணா வந்து உழைக்க வேண்டாம்னு சொல்லலை, கழுதை மாதிரி உழைக்காதுன்னு சொல்லலை. கிருஷ்ணா உழைக்காதுன்னு சொல்லலை, அர்ஜுனனை போய் நீ சண்டை போடாதுன்னு சொல்லலை, ஆனால் எனக்காக சண்டை போடல இல்லையா? அப்ப கிருஷ்ணர் உழைக்க வேண்டாம் சொல்லலை, என்னை மறந்துட்டு கழுத மாதிரி உழைக்காதுன்னு சொல்றாரு. அப்ப சிலர் என்ன பண்றாங்க, அவங்க ஒரு தத்துவம் வச்சிருப்பாங்க. என்ன தத்துவம்? செய்யும் தொழிலே தெய்வம். எதுக்கு கோயிலுக்கெல்லாம் போயிட்டுங்க? உங்க வேலையை நேசிங்க, உங்க வேலை தான் கடவுள். ஒர்க் இஸ் வர்ஷிப்பபிள். கழுத மாதிரி உழைச்சிட்டே இருங்க, அதுதான் அவங்க தத்துவம். இவங்க ஒரு நாள் கோயிலுக்கே வரமாட்டாங்க, சத் சங்கத்துக்கு வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க பேர் வந்து உழைச்சிக்கிட்டே இருக்கணும், அப்படி செத்து போயிருக்கும். மூடா மூடா. நர ஆத்தமா, நர ஆத்தமா, நர உத்தமா 2 பேர். நர உத்தமானா மனிதர்களே கிரேட் பர்சனாலிட்டி, நர ஆத்தமான மனிதர்களே கடைநிலையானது. மதுபானம் பருகுவது, தகாத சுயல் பண்றது எல்லாரும் இந்த மாதிரி இருக்கிறவங்களும் வரமாட்டாங்க, நர ஆத்தமர்களும் வரமாட்டாங்க. அப்புறம் மாயா அபகிருத ஞானா. இவங்க யாரு? மாயா அபகிருத ஞானா நிறைய படிச்சிருப்பாங்க. நான் பெர்லிஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கேன், நான் கேஎல்ல படிச்சிருக்கேன், நான் அந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கேன், இந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கேன். எனக்கு கடவுளை பற்றி ஒன்றும் தெரியாது. கடவுளா அப்படி ஒன்று இருக்கா? இன்னைக்கு இந்த கேள்வியெல்லாம் வருது, கடவுள் இருக்கா இல்லையா? ஆனால் ஒரு காலத்தில் இந்த மாதிரி கேள்வியே கிடையாது. இப்போ சமீபத்தில் பாருங்க, கடவுள் மேலே நம்பிக்கை குறைஞ்சி. ஏன்னா எங்கள் படிப்பில் பௌதிக கல்வியில் ரொம்ப பெருசாக பௌதிக கல்வி படிச்சுட்டாங்க, பெரிய பெரிய டாக்டர், சயின்டிஸ்ட். அதனால அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. என்ன ஆயிடுச்சு? அவங்க அறிவை மாயை அபகரித்து விட்டது. மாயா ஆசிரியர் பாவம் ஆசிரிதா, கடவுள் கிடையாதுன்னு சொல்றோம். அசுரத்தன்மை படிச்சிடும். இவங்கெல்லாம் துராத்மா, இவங்களுக்கு வரமாட்டாங்க. இந்த 4 பேர் வரமாட்டாங்க.
அப்போ துராத்மா, அப்புறம் வந்து இந்த ஜீவாத்மாவில் 2 கேட்டகரி, துராத்மா, மகாத்மா, ஆத்மா. 3 ஜீவாத்மாவில் 3 கேட்டகரி, துராத்மா, ஆத்மா, ஆத்மா, துராத்மா, மகாத்மா. பிரபுபாதர் மகாத்மா. பிரபுபாதர் பகவத்கீதை சொல்றாரு, கிருஷ்ணர் மகாத்மான்னு யாரு? இப்போ துராத்மா பற்றி சொல்லி கிருஷ்ணர் மகாத்மா பற்றி சொல்லியிருக்குமே இல்லையா? மகாத்மாவோட ஆக்டிவிட்டி என்னது? மகாத்மா யாரு? 2 ஆத்மா இருக்காங்க. ஒன்று ஜீவாத்மாவில் 2 கேட்டகரி, ஒன்று துராத்மா, மகாத்மா. இந்த துராத்மா யாரு? இந்த மாதிரி கோயிலுக்கே வர நேரம் இல்லை, எனக்கு எதுவுமே நேரம் இல்லைன்னு சொல்றாங்க. மகாத்மா யாரு? அவருடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன? மகாத்மா எப்படி? இப்போ நாம இந்த பூமியில் வந்திருக்கோம்னு சொன்னா, நம்ம வந்தது நம்ம கர்மத்தை அனுபவிக்கிறதுக்கு வந்திருக்கோம். ஒரு குறிப்பிட்ட நாட்டில், குறிப்பிட்ட குடும்பத்தில், குறிப்பிட்ட உடல் எடுத்து அதை மறுபடியும் இன்ப துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். மகாத்மா என்ன பண்றாங்க? மகாத்மானம் மாம் பார்த்தா தெய்வீக பிரகிருதி மாசினா. மகாத்மாக்கள் வந்து கிருஷ்ணனுடைய மேற்பார்வையில் இந்த பூமிக்கு வராங்க. நம்ம கிருஷ்ணர் வேணான்னு சொல்லி வந்தோம். நம்ம எல்லாம் கிருஷ்ணர் வேணான்னு சொல்லி வந்தோம். மகாத்மா வந்து கிருஷ்ணரால் அனுபவிக்கப்படுறாங்க. அப்ப அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் என்னது? மகாத்மா எப்ப என்ன பண்ணிருப்பார்? சததம் கீர்த்தயந்தோமாம் யதந்த சத்ரப்ரதா. எப்போதும் உறுதியான மனதோடு பகவானை புகழ் பாடிட்டே இருக்கு. அதான் மகாத்மா. 24 hours சததம் கீர்த்தயந்தோமாம், எப்போதும் கிருஷ்ணனுடைய புகழ் பாடிட்டே இருப்பார். சததம் கீர்த்தயந்தோமாம் யதந்த சத்ரப்ரதா, உறுதியான மனதோட. இல்லை இன்னைக்கு எனக்கு மனசு சரியில்லை, நாளைக்கு கீர்த்தனை வச்சுக்கலாம், இன்னைக்கு ஜபம் பண்ண முடியாது, நாளைக்கு பண்ணிக்கலாம். அப்படி கிடையவே கிடையாது. 24 மணி நேரம் என்ன நடந்தாலும் கிருஷ்ணர் புகழ் பாடிட்டு இருக்காங்க. அதான் மகாத்மா. சததம் கீர்த்தயந்தோமா மிதந்த சத்ரப்ரதா நமஸ்யம் தஸ்யமாம் பக்தியா நித்யக்தோபாசதே. எனக்கு வந்தனை செய்து நமஸ்காரம் பண்ணி எப்பொழுதும் என்னை வழிபட்டு இருப்பாங்க இன்னைக்கு மகாத்மா. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். நம்ம துராத்மா இல்லை, இங்க வந்து உட்கார்ந்து இருக்கோம். நம்ம எல்லாரும் இந்த கேம்பஸ்குள்ள வந்துட்டோம். அதனால நம்ம நல்ல ஆத்மாக்கள் தான். இந்த நல்ல ஆத்மாக்கள் மகாத்மா ஆகணும். இப்ப இங்க இருக்கிற எல்லா நல்ல ஆத்மாக்களும் மகாத்மா ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? மகாத்மாவின் அடிச்சுவட்டை பின்பற்றணும். ஏன்னா கிருஷ்ணா வந்து மகாத்மாக்களுக்கு தான் தன்னை வெளிப்படுத்துறாரு. கிருஷ்ணா யாருக்காக தன்னை வெளிப்படுத்துறாரு? மகாத்மாக்களுக்கு. அத்தகைய மகாத்மாக்களுக்கு சேவை செய்யறது மூலமா, அவருடைய சங்கத்தில் இருக்கிறது மூலமா, அவங்களுக்கு கேட்கறது மூலமா என்னாகும்? நமக்கும் கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம், நமக்கும் பகவான் மேல அன்பு வரும். நாமளும் பிரபுபாடைய கருணையால இப்ப நம்ம எல்லாருமே துராத்மாங்கிற கேட்டகரியிலிருந்து வெளியே வந்து ஆத்மாங்கிற கேட்டகரியில் இருக்கு. இப்ப இன்னும் வந்து இந்த ஆத்மா புனிதமடை மகாத்மா ஆகணும் அப்படின்னா மகாத்மாக்களுடைய சங்கத்திலே இருக்கு. குருமார்கள், ஆச்சாரியர்கள், பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்காரு பகவத்கீதையில, பாகவத்துல பிரபுபாதர் என்ன எழுதியிருக்காரு, பாகவத்தில் உள்ள மகாத்மாவோட சரித்திரம் என்ன, இதெல்லாம் படிக்கணும். இங்க வந்து ராதா ஷாம் சுந்தர் இருக்கு, விருந்தாவனத்தில் ஒரு ராதா ஷாம் சுந்தர் இருக்கு. அந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா? விருந்தாவனத்தில் ராதா ஷாம் சுந்தர். அந்த ராதா ஷாம் சுந்தர் எப்படி வந்தாரு? அரே சரியா கேட்கலீங்களா? ஹரே கிருஷ்ணா. நான் பேசுறது கேட்குதா? மற்றவங்களுக்கெல்லாம் கேட்குதா? மற்றவங்களுக்கெல்லாம் நான் பேசுறது கேட்குதுங்களா? ஒருத்தர் மட்டும் கேட்கலைங்கிறாங்க, சரியா கேட்கலைங்கிறாங்க. மாதாஜி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அனந்தமூர்த்தி பிரபு, அனந்தமூர்த்தி பிரபு, தெரியல என்னாச்சு. ஸோ பிருந்தாவனத்தில் ஒரு ராதா ஷாம் சுந்தர் இருக்கு. பிரபு நான் பேசுறது கேட்குதா? பிரபு நான் இங்கே வைஃபை இருக்கு பிரபு. இவர் நெட் ஏதோ ப்ராப்ளம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். டவர் ஒரு நிமிஷம் இருங்க, நெட்வொர்க் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. இப்போ ஓகேவா? இப்போ தெளிவா இருக்கா? ஓகேவா? சரி, நான் பேசிட்டு இருக்கேன், ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லுங்க. ஓகே ஓகே சரி.
அப்போ விருந்தாவனத்தில் ஒரு ராதா ஷாம சுந்தர் இருக்கு, இங்கே ராதா ஷாம சுந்தர். இங்கே ராதா ஷாம சுந்தர் எப்படி வந்தார்? இந்த ராதா ஷாம சுந்தர் எங்கிருந்து வந்தார்? எப்படி ராதா ஷாம சுந்தர் இங்கே வந்தார்? அது நீங்கள் ராமசாமி போட்டு கேட்டதான் தெரியும். விருந்தாவனத்துக்கு ராதா ஷாம சுந்தர் எப்படி வந்தார்? அங்கே வந்து ராதா ஷாம சுந்தர் விக்கிரகம் ராதாரனுடைய மனசுலேருந்து வந்தாங்க. ஸ்ரீமதி ராதாராணியோடைய மனசுலேருந்து வந்தாங்க. ராதா ஷாம சுந்தர் கோயில் ரொம்ப அழகான கோயில். அங்கே வந்து துக்கி கிருஷ்ணான்னு ஒரு பக்தர் சேவை பண்ணிட்டு இருந்தார். துக்கி கிருஷ்ணா, ஆக்சுவலி அவர் பேர் வந்து துக்கி. அதாவது நம்முடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நிறைய ஆச்சாரியர்கள் தோன்றியிருக்காங்க, நிறைய மகாத்மாக்கள், தூய பக்தர்கள். அவங்கெல்லாம் பகவானால் இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டவங்க. அப்படி ஒரு பக்தர் ஒருத்தர் ஷியாமானந்த பண்டிதர் ஒருத்தர். ஷியாமானந்த பண்டிட் ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியிலிருந்து ஒரு ஆச்சாரியர், நம்முடைய கௌடிய பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு ஆச்சாரியர் ஷியாமானந்த பண்டிட். அவர் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து, அவங்க அப்பா பேர் வந்து கிருஷ்ண மண்டல். அவங்க அப்பா பேர் கிருஷ்ண மண்டல், அம்மா பேர் துரிகா. இவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்தது. அப்புறம் குழந்தை பேருக்கும் இறந்து போயிடும், இப்படியே நடந்துட்டு இருந்தது. இப்படி நிறைய குழந்தை பிறந்து இறந்து போச்சு. அப்புறம் இந்த குழந்தை பிறந்தது, ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அவங்களுக்கு என்னாச்சு, விரக்தி அடைச்சிட்டாங்க வாழ்க்கையில். ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்தது. அப்புறம் குழந்தை பிறகுது இறந்து போகுது, ஒரு கட்டத்தில் விரக்தி அடைச்சு போய் இந்த குழந்தைக்கு துக்கின்னு பேர் வச்சுட்டாங்க. இந்த குழந்தை மட்டும் சந்தோஷமாக கொடுக்க போகுது, இந்த குழந்தை ஒரு நாள் இறக்க போகுதுன்னு சொல்லி, எப்படி இந்த குழந்தை இறந்து போயிடும், அதுக்கு பேர் வைக்கிறது துக்கின்னு வச்சுட்டாங்க. ஆனால் அந்த குழந்தை இறக்கல. ஏன்னா அந்த குழந்தை ஒரு மகாத்மா, பகவானுடைய ஆன்மீக உலகத்துக்கு பகவான் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அவங்களுக்கு தெரியல, ஆனால் துக்கின்னு பேர் வச்சுட்டாங்க. அப்புறம் அந்த குழந்தை வந்து சின்ன வயசுலேருந்தே பகவானை நினச்சி பக்தியெல்லாம் பண்ணி நல்ல ஒரு குழந்தையா, பக்தி உள்ள குழந்தையா வளர்ந்து ஒரு நாள் குருவை தேடிட்டு இருந்தார். அவர் வந்து பிருந்தாவனத்தில் ஹரிதாஸ் பண்டிட்னு ஒரு ஆச்சாரியர் இருந்தார். ரூப கோஸ்வாமியுடைய ராதா கோவிந்தர் கோயிலில் பூஜை பண்ணுறாரு. அவரை சந்தித்து தீட்சை வாங்கிக்கிட்டார் ஹரிதாஸ் பண்டிட். அப்போதான் இவருக்கு பேர் துக்கி கிருஷ்ணதாஸ் பேர் வச்சார், துக்கி கிருஷ்ணதாஸ். அப்புறம் அவர் சொன்னார், நீங்கள் போய், சாரி அவர் இல்லை, ஹிருதய சைத்தன்யா பேர் மாற்றிட்டேன். துக்கியோடைய குரு வந்து ஹிருதய சைத்தன்யா யாருன்னு சொன்னால், அவர் வந்து கௌரிதாஸ் பண்டிதருடைய சீடர். எஸ், கௌரிதாஸ் பண்டிதருடைய சீடர். இவர் என்ன பண்ணாரு, அம்பிகா கல்யாங்கிற இடத்துல ஒரு விக்கிரகத்தை பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அம்பிகா கல்யாண் மேற்கு வங்காளத்தில் அம்பிகா கல்யாணம் ஒரு இடம் இருக்கு. அங்கே இந்த மாதிரி ஒரு கௌரணித்தா விக்கிரகம் இருக்காங்க. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்க்ரீனை திறந்து மூடுவாங்க, ஸ்க்ரீனை திறந்தே வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த விக்கிரகம் யாராவது கூப்பிட்டா கூட போயிடுவாங்க, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க என் கூட வாங்கினா வந்துடுவாங்க. அப்படிதான் ஒரு தடவை இந்த சைத்தன்யதாஸ், ஆக்சுவலாக ஒரு பேர் சைத்தன்யதாஸ்னு, அந்த ஒரு ஆச்சாரியரை பற்றி பேசினா இன்னொரு ஆச்சாரியரை பற்றி சொல்லணும். இப்போ ஷாமானந்தருடைய குரு வந்து ஹிருதய சைத்தன்யா, ஆனால் அவருக்கு சைத்தன்யா தான் பேர் இருந்தது. ஏன் ஹிருதய சைத்தன்யா பேர் வந்ததுன்னா, அவர் இதயத்துக்குள்ளே போய் சைத்தன்ய மாப்பு ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் அவங்க குரு வந்து கௌரிதாசர் என்ன பண்ணாரு, அது பெரிய ஸ்டோரி, அதுவும் ரொம்ப அழகான ஸ்டோரி. ஏன்னா கௌரிதாசர் வந்து சைத்தன்ய மாப்புடைய சகாக்கள் ரொம்ப நெருக்கமான ஒரு பக்தர். கௌரிதாஸ் சரக்கேலா, சூரியதாஸ் சரக்கேலா வந்து ஜானவா மாதாஜோட அப்பா, ஜானவா வசுதாவுடைய அப்பா. அவங்க அந்த பொண்ணு தான் நித்யானந்த கல்யாணம் பண்ணிக்கிறார். அந்த அவருடைய சகோதரன் கௌரிதாஸ் பண்டிட். கௌரிதாஸ் என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு சைத்தன்ய மாப்புன்னா உயிர், மகாபிரபு பிரிஞ்சிருக்க முடியாது. ஒரு நாள் சைத்தன்ய மாப்பு என்ன பண்ணாரு, நவதீப்லேருந்து போட்லேயே வந்தார், கங்கையில் போட்டில் வந்துட்டு, அந்த போட்டு ஒரு துடுப்பு இருக்கு இல்லையா, அந்த துடுப்பு கையில் எடுத்துட்டு வந்து அதை எடுத்து வந்து கௌரிதாஸ்ட்டு கொடுத்தாரு, இந்த துடுப்பு நீங்கள் வச்சுக்கிங்க. அவர் இதை வச்சு நான் என்ன பண்ணுறது, இதை வச்சு சம்சார கடல்கிற பிறப்பு சக்கரத்துலேருந்து கட்டுண்ட ஆத்மாக்களை விடுவீங்கன்னு சொன்னேன். அந்த துடுப்பு வந்து கோயில் இருக்கு, இன்னும் 500 வருஷத்துக்கு முன்னாடி மகாபிரபு கொடுத்தது. அப்புறம் மகாபிரபு தன் கையிலேயே பகவத்கீதை எழுதினார். அந்த பகவத்கீதை ஒரிஜினல் காப்பி அந்த கோயில் இருக்கு, மகாபிரபு எழுதுனது. அப்புறம் என்ன சொன்னார், ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு சொன்னார், நான் வந்து சன்னியாசத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னு ஒரு அழகு. மகாபிரபு என்னால் உங்களை பிரிஞ்சிருக்க முடியாது. அப்போ மகாபிரபு சொன்னார், சரி என்ன மாதிரி 2 விக்கிரகம் பண்ணிட்டு வாங்க,
அந்த விக்கிரகத்தை நீங்கள் வச்சு வர்ஷிப் பண்ணணும். அது ஒரு உடன்பாடு இல்லை. மகாபிரபு என்கிட்ட பேசுறாரு, நான் பிரசாத் கொடுத்து சாப்பிடுவாரு, அவர் விக்கிரகம் தானே அப்படின்னு நினச்சிட்டேன். விக்கிரகம் என்கிட்ட அது மாதிரி பேசுமா அப்படின்னு. அப்போ ஒரு கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு. விக்கிரகம் தான் இப்போ மகாபிரபு என் முன்னாடி இருக்காரு, மகாபிரபு நித்யானந்த பிரபு என் முன்னாடி இருக்காங்க, அது என்னதான் இந்த விக்கிரகம் தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அப்போ மகாபிரபு வந்து கிளியர் பண்ணுறாரு அந்த சந்தேகத்தை. நானும் விக்கிரகம் வேற வேற இல்லை. இங்கே சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த விக்கிரகம் இருக்கு இல்லையா, இந்த விக்கிரகம் மகாபிரபு வேற வேற இல்லை. அச்சா விக்கிரகம் பிரதிமா மூர்த்தி நகி துணி சாட்சாத் சைத்தன்யன். கிருஷ்ணா நீங்கள் கல்லோ மண்ணோ சிலையோ இல்லை, நீங்கள் முழுமுதல் கடவுள். அப்போ கிருஷ்ணர் என்ன சொன்னார், மகாபிரபு என்ன சொன்னார், நாங்கள் 4 பேர், சைத்தன்ய மகாபிரபு இருக்கா, நித்யானந்தர் இருக்கா, கூட 2 விக்கிரகம், 4 பேர் உட்கார வைங்க, 4 பேருக்கு இலை போடுங்க, 4 பேருக்கு பிரசாதம் பரிமாறுங்க, 4 பேர் சாப்பிடுவோம், 2 பேர் இங்கே இருப்போம், 2 பேர் போயிடுவோம். கௌரிதாஸுக்கு முன்னாடி 4 பேர் சாப்பிட்டாங்க. மகாபிரபு அவருடைய விக்கிரகம், நித்யானந்தர் விக்கிரகம், 4 பேர் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சு 2 பேர் எந்திரிச்சு போனாங்க. இவர் பின்னாடி ஓடி போனாரு, நீங்க போக வேண்டாம் இருங்க அவங்க போட்டு. அப்புறம் அவங்க 2 பேர் எந்திரிச்சு போனோன்னு நீங்க போங்க அவங்க இருக்கட்டும். அவருக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, இதில் யார் விக்கிரகம் யார். அப்ப என்ன அர்த்தம், பகவானும் ஒரு விக்கிரகம் வேற வேற இல்லை. ஒரு தூய பக்தருடைய பக்திக்காக அந்த ஒரு தூய பக்தர் பிரார்த்தனை பண்ணும்போது பகவான் இங்கே வர. இப்போ தப்பாங்களை வந்து ராதா சாமசுந்தர் கௌரணித்தாய் வந்திருக்காங்கன்னா ஒரு தூய பக்தருடைய பிரார்த்தனை. குரு மகாராஜ் வந்து ப்ரேயர் பண்ணி நீங்கள் போய் அந்த கோயிலில் இருந்து அங்கே வரக்கூடிய பக்தர்லாம் ஆசீர்வாதம் பண்ணுங்க, அவங்க சேவையை ஏற்றுக்கங்க அப்படின்னு குரு மகாராஜ் குரு வந்து ஆன்மீக குரு வந்து நமக்காக பிரார்த்தனை பண்ணார். அந்த தூய பக்தருடைய பிரார்த்தனையினால இங்கே ராதா சாமசுந்தர் வந்திருக்கு. அந்த தூய பக்தருடைய அனுகிரகத்தினால இங்கே கௌரவ நித்யானந்தர் வந்திருக்கு. அந்த மாதிரி அந்த 2 விக்கிரகமும் அப்புறம் அவருக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. சரி 2 பேர்ல யாரோ ஒருத்தர் இருந்தால் போதும். அது எது விக்கிரகம் எதுலாம் அவர் கண்டுபிடிக்க முடியல. நாளும் ஒன்று தான், பகவானும் விக்கிரகம் வேற வேற இல்லை ப்ரூவ் பண்ண சைத்தன்ய மகாபிரபு. ஓகே ஓகே அப்போ 10 minutes. அப்போ 2 வேற வேற இல்லைன்னு ப்ரூவ் பண்ணார் யாரு, சைத்தன்ய மகாபிரபு. அப்புறம் 2 விக்கிரகம் இருந்தாங்க. இப்போ விக்கிரகத்துக்கு பூஜை பண்ணணும். அப்போ என்ன பண்ணார், கௌரிதாஸ் வந்து கதாதருக்கு ஒரு சீடர் இருந்தார், சைத்தன்யதாசன். அவர் போய் சொன்னாங்க, கதாதர் பண்ணிட்டு உங்கள் சீடர் எனக்கு கூட அனுப்புங்க, அவர் கோயிலில் பூஜை பண்ணட்டும் அப்படின்னு, சேவை பண்ணட்டும் விக்கிரகத்துக்கு. அவர் அனுப்பிச்சு வச்சிட்டார். அப்போ ஒரு நாள் கௌரிதாஸ் என்ன பண்ணார், சைத்தன்யதாஸ் வந்து இந்த கோயிலில் பூஜை பண்ணிட்டு இருக்கார். கௌரிதாஸ் இருக்க வெளியில் போனார், வெளியூர் போனார். வரதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வரல. அப்போ கௌரி பூர்ணிமா ஃபெஸ்டிவல் வரும்போது இன்னும் 2 நாளில் கௌரி பூர்ணிமா வரும்போது ஒரு ஏற்பாடு செய்யலை. அப்போ இவரே எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டார். குரு வரதுக்கு தாமதமானோடனே இவரே வந்து பக்தர்கள்லாம் கூப்பிட்டு நீங்கள் அபிஷேகத்துக்கு பொருள் கொண்டு வாங்க, நீங்கள் வந்து அலங்காரம் பண்ணுங்க, நீங்கள் பூ கட்டுங்க, நீங்கள் வந்து போகா பண்ணுங்க, நீங்கள் செப்பல் போக பண்ணுங்க, எல்லாரும் சேவை கொடுத்துட்டாரு. பார்த்தா தடப்படலாம் நடக்குது திருவிழாவுக்கு. அப்போ கௌரிதாஸ் திரும்ப வர வந்து பார்த்தா திருவிழாக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. யார் சொன்னாங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு சீடர்கிட்ட, சைத்தன்யதாஸ்கிட்ட. குரு மகாராஜ் நாளைக்கு ஃபங்க்ஷனு, இன்னும் 1 நாள் 2 நாள் கூட இல்லை, இன்னும் 1 நாள் தான் இருக்குது, நாளைக்கு ஃபங்க்ஷன், இன்னைக்கு 1 நாள் தான் இருக்குது, நல்லா ஏற்பாடு பண்ணிட்டேன், உனக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தாங்க, யார் கேட்டு நீ பண்ண, அப்போ நீ உன் இஷ்டம் போல செயல்படுற, நீ இந்த கோயில் இருக்க வேண்டாம், வெளியில் போடணும், கோயிலை விட்டு வெளியில் போடணும். நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், சண்டை போடுவோம், குருக்கிட்ட போய் சண்டை போடுவோம். நான் வந்து நீங்கள் இல்லை பொறுப்பாக எவ்வளோ பண்ணி இந்த வெளியே போக சொல்கிறீங்க இல்லையா. ஆனால் சைத்தன்யதாஸ் ஒரு வார்த்தை பேசலை, அப்படியே வெளியில் போயிட்டார். குரு வந்து சொன்னார், அவ்வளோதான். அது சரியா தப்பா, நான் பண்ணது நியாயமா, நியாயங்கிற பேச்சுக்கள் அடையல, நான் பண்ணது கரெக்டுன்னு சொல்லலை. அவர் என்ன பண்ணாரு, குரு சொன்னே போயிட்டு கங்கை கரையில் உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. என்னால் குருவுக்கு சேவை பண்ண முடியல, பகவானுக்கு சேவை பண்ண முடியல. அப்போ பக்தர்கள் என்ன பண்ணாங்க, சப்பல் பூவெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க, அபிஷேக பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க. கௌரிதாஸ் கேட்ட இதெல்லாம் யாரு கொண்டு வர சொன்னாங்க, உங்கள் சீடர் தான் சொன்னார். நான் சொல்லல, இல்லை எனக்கு இது வேண்டாம், திரும்ப போங்க, இதெல்லாம் நான் வாங்கிக்க மாட்டேன், எடுத்துகிட்டு போங்க. இது என்ன பண்ணுறது இப்போ, அதை போய் அவர்கிட்ட சைத்தன்யதாஸுக்கு வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் பண்ண சொல்லுங்க. இவங்கெல்லாம் திரும்ப எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சைத்தன்யதாஸுக்கு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி உங்கள் குரு மகாராஜ் இதெல்லாம் வாங்கிக்க மாட்டேன்ட்டாரு, நான் என்ன பண்ணட்டும், உங்களை இன்னொரு ப்ரோக்ராம் பண்ண சொன்னார். இது என் குருவோடைய கட்டளைன்னு அதை செய்கிறேன். குரு அப்படி சொன்னாரா, ஆமாம். அப்போ என்ன இன்னொரு ஃபெஸ்டிவல் பண்ணுறேன். இப்போ ஒரே ஊரில் 2 ஃபெஸ்டிவல் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆச்சு, இந்த ஆல்டர் வந்து விக்கிரகத்தை காணும். கௌரிதாஸ் பார்க்குற கௌரவரை காணும். ஒரு கோபம் வந்துருச்சு, இந்த சைத்தன்யதாஸ் தான் விக்கிரகத்தை தூக்கின்னு போயிருக்கணும். அங்கே ஃபெஸ்டிவல் பண்ணுறாருல, இவர் தான் விக்கிரகத்தை தூக்கின்னு போயிருப்பாருன்னு ஒரு பெரிய மூங்கில் தடி எடுத்துட்டு போறாரு அடிக்கிறது.
அங்கே போனால் அந்த கங்கை கரையில் ஒரு பெரிய கீர்த்தனை நடக்குது. பக்தர்கள்லாம் கீர்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. கௌரிதாசர் நடனம் ஆடிட்டு இருக்காரு அந்த கீர்த்தனுக்குள்ள. அந்த கீர்த்தனுக்குள்ள கௌரகர் நித்யானந்தர் நடனம் ஆடிட்டு இருக்காங்க. அந்த கீர்த்தன் பார்ட்டிக்குள்ள கௌரகர் நித்யானந்தர் நடனம் ஆடிட்டு இருக்காங்க. கௌரிதாசர் பார்த்தோன்னே உங்களுக்கு பயம் வந்துருச்சு பகவானுக்கு. ஐயோ, கௌரிதாஸ் வந்துட்டு நம்ம கோயில் விட்டு இறங்கி ஓடி வந்துட்டோம். ஏன்னா இந்த மகாபிரபுக்கு வந்து சைத்தன்யதாஸ் மேல அவ்வளோ பிரியம். ஏன்னா அவர் தானே பூஜை பண்ணிட்டு இருந்தாரு. அவர் கீர்த்தனை பண்ணி இவர் இறங்கி போயிட்டார். அவரும் தூக்கிட்டு போல வந்து பகவானே போயிட்டாரு. இப்போ கௌரிதாசர் பார்த்தோன்னே ஒரு பயம் வந்துருச்சு. நான் கோயிலை விட்டு வந்துட்டு இவர் என்னை தேடி வந்திருக்கிறாரு, என்ன பண்றது, எங்கேயா ஒழிச்சுக்கிறமே, எங்கே ஒளியிருந்துன்னு பார்க்குறாரு அந்த கூட்டத்துக்குள்ள. அப்போ சைத்தன்யதாசர் இதயத்துக்குள்ள போய் ஒழிச்சுக்கிட்டு இது குரு பார்க்குறாரு. பகவான் என்ன பண்ணாரு, சைத்தன்யதாசர் இதயத்துக்குள்ள போய் ஒழிச்சுக்கிட்டாரு. கம்பு கீழே போட்டு ஓடி போய் அவர் கட்டி தழுவிட்டார். இவருக்கு எவ்வளோ அன்பு இருந்தால் பகவான் அவர் தேடி வந்திருப்பார். அவர் இதயத்துக்குள்ள பண்ணியிருந்தால் அவருக்கு இதய சைத்தன்யன் பேர் வந்தது. அவர் தான் ஷாமானந்தருடைய குரு. அதாவது துக்கி துக்கிங்கிறவர் போய் அவர்கிட்ட தீட்சை கேட்பாரு. ஏதோ பேர் துக்கி இல்லை, துக்கி கிருஷ்ணதாஸ். துக்கி கிருஷ்ணதாஸ் சொல்லிட்டு நீ போய் பிருந்தாவனத்தை போய் சேவை பண்ணுங்க. பிருந்தாவனத்தில் ஜீவ கோஸ்வாமி இருக்காரு, அவர்கிட்ட சாஸ்திரம் படிச்சுக்கிட்டு நீ அவருக்கு சேவை பண்ணுங்க. அப்படிதான் இந்த துக்கி கிருஷ்ணதாஸ் பிருந்தாவனம் வந்தார். பிருந்தாவனத்தில் வந்து அவர் என்ன சேவை பண்றாரு, ரொம்ப எளிமையான சேவை. இந்த 3 பேரும் சமகாலத்தில் வாழ்ந்த பக்தர்கள். நரத்தமதாஸ் தாக்கூர், ஷியாமானந்த பண்டிதர், ஸ்ரீனிவாசாச்சாரியர். பெரிய பக்தர்கள், பெரும் பண்டிதர்கள். ஆனால் ரொம்ப பணிவான சேவை பண்ணுவாங்க. ராஷ்டிரத்தை கூட்டுறது, பாத்திரம் கழுவுறது, ஜீவ கோஸ்வாமிக்கு எழுதுறது, பென்சில் சீவி கொடுக்குறது, இந்த ஓலையெல்லாம் இது பண்ணுறது, ரொம்ப ரொம்ப பணிவான சேவை. அப்போ துக்கி கிருஷ்ணதாஸ்க்கு வந்து ஜீவ கோஸ்வாமி என்ன சேவை கொடுத்தாருன்னா, கிருஷ்ணர் ராசலீலை பண்ணுற இடத்துக்கு கூட்டணும். விருந்தாவனில் வந்து சேவா பூஜைன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே கிருஷ்ணா வந்து ராசலீலை பண்ணுற இடம். தினம் போய் அதை கூட்டி பெருக்கணும். அந்த இடத்த கூட்டி பெருக்கணும். பாருங்க எவ்வளோ பெரிய பண்டிதர் அவர். அவருக்கு என்ன சேவை கொடுத்துருந்தாங்க, கூட்டி பெருக்கிற சேவை. அது எவ்வளோ சந்தோஷமா செஞ்சார் அவர். இது பகவான் கிருஷ்ணருடைய தாமம் பிருந்தாவனம். அது இந்த இடம் வந்து ரொம்ப புனிதமான இடம், ராதாகிருஷ்ணர் ராசலீலை பண்ற இடம். அந்த இடத்துல சேவை கொடுத்துருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷமா தினமும் அந்த இடத்த கூட்டி போயிருக்காரு. நம்மளை வந்து டெம்பிள் கூட்ட சொன்னா நானே தான் கூட்டணுமா, வேற ஆளே இல்லையா, நான் வேற ஏதாவது சர்வீஸ் பண்ணாவே. நான் பகவானுக்கு சமைக்கணும்னு நினைப்பாங்க, பூஜை பண்ணணும், கூட்டுற வேலை எடுத்து நான் பண்ணேன். அந்த சேவையில் எதுவுமே உயர்ந்தது தாழ்ந்தது இல்லை. எல்லா சேவையும் முக்கியமானது, உன்னதமானது. அப்போ இவர் என்ன பண்ணார், தினமும் கூட்டி பெருக்கின்னு இருக்கார். ஒரு நாள் கூட்டி பெருக்கின்னு இருக்கும்போது ஒரு கொலுசு கிடைச்சிது. ஒரு நல்ல அந்த கொலுசு அப்படி சூரியனை போல பிரகாசிக்கு. அந்த கொலுசை தொட்ட உடனே அவர் உடம்பெல்லாம் மயிர் குத்திட்டு கண்ணுலாம் கண்ணீர் வந்து அப்படி மயங்கி விழுந்துட்டேன். கிருஷ்ணா 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 சொல்லி மயங்கி விழுந்துட்டேன். அப்படியே அவருக்கு கிருஷ்ணர் மேல அந்த அன்பு, அந்த கொலுசு தொட்ட உடனே கிருஷ்ணர் மேல அன்பு வந்துருச்சு. அந்த கொலுசு யாருடையது, ராதாராணியோடையது. கிருஷ்ணரும் ராதையும் நடனம் ஆடிக்கிட்டு அந்த லீலையை முடிச்சு, அதாவது இப்ப இருக்கிற விருந்தாவனம் இருக்கு இல்லையா, இப்ப இருக்கிற விருந்தாவனம், அந்த விருந்தாவனம் ஆன்மீக உலகத்துல விருந்தாவனம் வேற வேற இல்லை. நம்ம கண்ணில் பார்க்க முடியல, அவ்வளவுதான். நம்ம கண்ணால ராதா கிருஷ்ணர், ராதா ஷாம சுந்தர் பிருந்தாவனத்தில் நித்தியமா இதில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜனக்கண்ணால பார்க்க முடியாது. எப்படி பார்க்க முடியும், பிரேமாஜன சுரித பக்தி விலோச்சனேன, பக்திங்கிற மயம் பூசப்பட்ட கண்ணில் தான் பார்க்க முடியும். இந்த ஊன கண்ணால ராதாகிருஷ்ணர் தரிசனம் பண்ண முடியாது. அப்போ விருந்தாவன லீலை பண்ணிட்டாங்க. ராதாராணி பார்க்குறாச்சு, என் கொலுசு காணுமே, இங்கே நான் ராசனம் பண்ணமே, அந்த சேவா கோயிலில் விட்டுட்டு வந்துட்டோம். அப்போ ராதாராணி என்ன பண்ணாங்க, லலிதா சங்கி கூப்பிட்டாங்க. ஏய் லலிதா, என் கொலுசு வந்து நான் வந்து சேவா கோயிலில் விட்டுட்டு வந்துட்டேன், நீ போய் எடுத்துட்டு வரையாங்க. அப்போ லலிதா சங்கி வந்து ஒரு வயசான பாட்டி ரூபத்தில் வராங்க. அங்கே வந்து துக்கி கிருஷ்ணாஸ் என்ன பண்ணாரு, அந்த கொலுசு கையில் வச்சுட்டு அப்படியே அழுதுட்டே இருக்காரு. கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு படுத்து தலையில் விழுந்திருக்காரு. இந்த வந்தாங்க, ஏப்பா தம்பி தம்பி அப்படின்னா, யார் பாட்டி நீ, இங்க என்னோட பொருள் ஒன்று என் பேத்தி தொலைச்சிட்டா, அது நீ பாத்தியா, என் பேத்தி ஒரு பொருளை தொலைச்சிட்டாப்பா, உங்க பேத்தி வந்தாதான் தருவேன். ஏன்னா தெரிய அவருக்கு இது சாதாரண பொண்ணோடைய கொலுசு இல்லை. சாதாரண பொண்ணோடைய கொலுசு தொட்டா யாருக்கா உடம்பெல்லாம் வயிறு குத்திட்டு கண்ணெல்லாம் கண்ணீர் வந்து கிருஷ்ணன் மேல பிரேம வருமா, உடனே அடைக்கடல வைக்கிறது தான் தோணும். சாதாரண பொண்ணோடைய கொலுசு கிடைச்சா என்ன பண்ணுவானுங்க, அடைக்கடல தான் வைக்கிறது தோணும், ஏதோ சேல் பண்ணுறது தோணும். ஆனால் கிடைச்ச கொலுசு யாருடையது, ஸ்ரீமதி ராதாராணியோடையது. அதை தொட்ட மாத்திரத்தில் அவருக்கு கிருஷ்ணன் மேல அன்புனா எப்படின்னு பார்த்துக்கணும். அவர் சொன்னாரு, நீங்க கேட்டெல்லாம் தரமாட்டேன், அந்த ஓனர் வர சொல்லுங்க. இந்த ராதாராணிக்கு புரிஞ்சு போயிடுத்து, இவர் தெரிஞ்சு போயிடுத்து என்னுடைய கொலுசுன்னு. அப்போ ராதாராணி வந்தாங்க. ராதாராணி வந்து அந்த கொலுசு எடுத்து அவர் நெத்தியில பிடிச்சி ஆசீர்வாதம் பண்ணாங்க.
நீங்கள் அந்த கோயிலில் போனீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி திலக்கு போட்டிருப்பாங்கன்னா, ராதா சாமசுந்தர் கோயிலில் இப்படி திலக்கு இருக்கும், இந்த கீழே கொலுசோடைய திருகாணி மாதிரி இருக்கும், நம்மள மாதிரி துளசி இருக்காது. இந்த ராதா சாமசுந்தர் கோயிலில் இருக்கிற பக்தர்கள் மட்டும் எப்படி திலக்கு போட்டிருப்பாங்கன்னா, பகவான் இருந்த பாதம் இருக்கும், இங்கே வந்து அந்த திருகாணி கொலுசோடைய திருகு மாதிரி இருக்கும், நான் இப்போ துளசி இருக்காது. அப்போ ராதாராணி என்ன பண்ணாங்க, அந்த அந்த கொலுசு எடுத்து ஒரு நெத்தியில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணாங்க. பண்ணிட்டு அவங்க இதயத்திலேருந்து ஒரு விக்கிரகம் கொடுத்தாங்க. இன்னிலேருந்து ஒரு பேர் துக்கி கிருஷ்ணால ஒரு பேர் ஷாமானந்தன் சொன்னாங்க. ஷாமானந்தா, ஷாமானந்தான்னு ஷாமாவுக்கு ஆனந்தம் தருவோம். அவருடைய தாஸ் ஷாமாவுக்கு யார் ஆனந்தம் தருவா? ஸ்ரீமதி ராதாராணி. ஷாமானந்த தாஸ்னா ஷாமசுந்தருக்கு ஆனந்தம் தரக்கூடியவர்களுடைய தாசர் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அவங்க இதயத்திலேருந்து ஒரு விக்கிரகம் கொடுத்தாங்க. அதான் ஷாமசுந்தர். ராதாராணி இதயத்திலேருந்து வந்த விக்கிரகம் ஷாமசுந்தர். அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கி போய் அவர் கண்ணெல்லாம் கண்ணீர் வந்து. அந்த மாதிரி ஒரு தூய பக்தர்களுக்கு வந்து பகவானுடைய தரிசனம், ராதாராணியோட தரிசனம், ஆசீர்வாதம் எப்போ வரும். அப்புறம் அவர் வந்து யார்ட்டுமே சொல்லலை, எல்லாரும் பார்க்குறாங்க, என்ன ஒரு வித்தியாசமாக திலக்கு போட்டிருக்காரு, பேர் வேற மாற்றிக்கிட்டாரு, இது அபராதம் இல்லையா? குரு ஒரு திலக்கு கொடுத்துருக்காரு, குரு ஒரு மந்திரம் கொடுத்துருக்காரு, நமக்கு குரு வந்து ஒரு தீட்சை கொடுத்துருக்காரு. நான் பாட்டு என் பேரை மாற்றிக்கலாமா? இல்லை நான் ஒரு மாதிரி திலக்கு போட்டுக்கலாம். குரு கேட்பார், உனக்கு என்னாச்சு, ஏன் நீ திலக்கு மாற்றி போட்டிருக்கேன், ஏன் மந்திரம் தப்பா சொல்கிறேன்? எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு, இப்படி இருக்காருன்னு. ஆனால் ஜீவகோசாமிட்ட போயிடுச்சு. ஜீவகோசாமி புரிஞ்சுட்டாரு, என்னமோ அங்கே நடந்திருக்கு அப்படி சொன்னார். இந்த மாதிரி அது ரொம்ப வெட்டப்பட்டுக்கிட்டாரா? இல்லை, இப்போ நமக்கு பகவான் தரிசனம் கொடுத்தா ஊரெல்லாம் போய் சொல்லுவோம், நான் வந்து கிருஷ்ணரை பார்த்துட்டேன், கிருஷ்ணரை பார்த்துட்டேன். ஆனால் தூய பக்தர் எப்படின்னா அது வந்து ரொம்ப வெட்கப்படுவாங்க. என்னை எல்லாம் பெரிய பக்தர் நினைப்பாங்க, எனக்கு மரியாதை செய்வாங்க அப்படின்னு சொல்லி அதை மறைச்சிக்கணும்னு பார்க்குறேன். அந்த விஷயம் யாருக்கும் சொல்லக்கூடாது. ஜீவகோசாமிட்ட மட்டும் சொன்னார், இந்த மாதிரி ராதாராணி தரிசனம் கொடுத்தாங்க. ஜீவகோசாமி ரொம்ப சந்தோஷப்பட்டேன், எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு, ராதாராணி தரிசனம் கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி குரு வரைக்கும் போயிடுது, பெங்காலில் விதய சைத்தன்யா வரைக்கும். உங்கள் சீடர் நீங்கள் கொடுத்த பேரை மாற்றிட்டாரா, அவர் வேற மாதிரி திலக்கு போட்டிருக்காராம். குரு கோவம் வந்து வேகமாக வராரு. வந்து பார்த்தா சொன்ன மாதிரியே ஒரு பேரை ஷாமானந்தான் கூப்பிடுறாங்க, திலக்கு மாறி இருக்கு, உனக்கு என்ன ஆச்சுன்னு. இவர் எப்படி குருகிட்ட போய் சொல்றது, தயங்குறாரு. அப்போ ஜீவகோசாமி சொன்னா அவர் தப்பு பண்ணல, அவர் பேர் மாற்றிக்கல, ராதாராணி தான் ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஷாமானந்த பண்டிதர் வந்து பகவானால் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரிசா முழுவதும் கிருஷ்ண பக்தியில் மூழ்கடிச்சார். ஆச்சாரியோட புத்தகங்கள்லாம் வந்து கோசாமி, ரூப கோசாமி, ஜீவ கோசாமி புத்தகத்தில் ஒரிசாவில் டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த புத்தகம்லாம் விநியோகம் பண்ணி ஆயிரக்கணக்கான பக்தர்கள். ஷாமானந்தர் எங்கெல்லாம் போறாரோ, யாரெல்லாம் சந்திக்கிறாரோ அவங்களுக்கு எல்லாம் கிருஷ்ணர் மேல அன்பு வரும், எல்லாரும் பிரேமம் வந்துடும், எல்லாரும் நாம சொல்லுவாங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. அந்த ஷாமானந்த பண்டிதருடைய சீடர் தான் ரசிகானந்த பண்டிதர். ரசிகானந்த பண்டிதர் அவர் குரு மாதிரி அவ்வளோ பக்தி அவருக்கு. ரசிகானந்தருக்கு வந்து ஷாமானந்தர் ஆசீர்வாதம் கொடுத்தாரு. அவர் குருவுடைய கருணை கிடைச்சோடனே ஒரு நாள் பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்காரு. யாரோ ஒரு பொறாமை பிடிச்ச முகலாய மன்னர் ஒரு நாள் ஒரு யானை விட்டார், மதம் பிடிச்ச யானை. இந்த மதம் பிடிச்ச யானை ரசிகரை கொல்ல வந்தது. ரசிகானந்தர் சொன்ன யானையை பார்த்து ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க, சாண்ட ஹரே கிருஷ்ணா. அது தும்பிக்கையை மேலே தூக்கிட்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. யானைக்கு தீட்சை கொடுத்தார், கோபால திருநாமம். இன்னிலிருந்து அமைதியாக இருக்கணும், யாருக்கும் இந்த மாதிரி கோவப்படக்கூடாது, சாண்டிக்கணும். அப்போ ஒரு தூய பக்தரால மிருகத்தினுடைய தன்மையை கூட மாற்ற முடியும்னா அவர் மனுஷங்களை பற்றி சொல்லிடுறாரு. பிரபுபாதர் போன இடம்லாம் மிருகமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க, நம்ம கூட மிருகமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தோம், டிரான்ஸ்லேட்டை போட்ட மிருகமாக இருந்தோம். பிரபுபாடு அனுகிரகத்தினால இன்னைக்கு நம்ம வந்து ஏதோ அந்த மிருகத்தன்மையெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கு, இன்னும் முழுசா போகல, அது இருக்கு, அடிக்கடி எட்டி பார்க்குது, உள்ள இருக்கு. ஆனால் நம்ம நல்ல பக்தி பண்ணிட்டே வந்தோம்னா அந்த மிருகத்தன்மையெல்லாம் போய் நம்மகிட்ட இதயத்தில் வந்து கிருஷ்ண பிரேமம், கிருஷ்ண மேலே கலக்கமில்லாத அன்பு அதிகரிக்கும். அதனால இன்னைக்கு நம்ம வந்து ஷாமானந்த பண்டித்தை பிரார்த்தனை பண்ணணும். பிரபுபாடைய கருணையால் பிரபுபாட்டை பிரார்த்தனை பண்ணணும். எங்கள் கோயிலில் வந்து சாமசுந்தர் வந்திருக்காரு. எங்கள் குருவோடைய கருணையால், பிரபுபாடைய கருணையால் இந்த இடத்துல ராதா சாமசுந்தர் இருக்காங்க, கௌரங்கர் நித்யானந்தர் வந்திருக்காங்க, எவ்வளோ அழகாக இருக்காங்க. இவங்களுடைய தாமரை பாதத்தை மறக்கவே கூடாது, இவங்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இவங்க எதுக்காக இங்கே வந்திருக்காங்க? நமக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக, நம்ம சேவையை ஏற்றுக்கிறதுக்காக, நம்மகிட்ட அன்பு செய்யறதுக்காக, நமக்கு அருள் பாலிக்கிறதுக்காக. அப்போ நம்முடைய உடல், பொருள், ஆவி எல்லாம் அவங்களுக்கு தான். இந்த பிறவியில் நம்ம கிருஷ்ணாட்ட போகணும், இந்த சென்டரில் இருக்கிறவங்க, இங்கே இருக்கிறவங்கெல்லாம் இந்த பிறவியில் கிருஷ்ணாட்ட போகணும்னு முடிவு பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை ராதா சாமசுந்தருக்கு அர்ப்பணம் பண்ணிடும். நம்ம வாழ்க்கையை
ராதா சாமசுந்தருக்கு அர்ப்பணம் பண்ணிடணும். ராதா சாமசுந்தருக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணி எல்லாத்தையும் கூட்டிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து பக்தி பண்ண வைக்கலாம், நம்மளால முடிஞ்ச சேவை பண்ணலாம். ஏதோ போவாஸ் சமைக்கிறதுக்கு, இங்கே க்ளீன் பண்ணுறதுக்கு, பூஜை பண்ணுறதுக்கு, இந்த டெம்பிள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பல விதத்தில் சேவை பண்ணலாம். ராதா சாமசுந்தருக்கு பல விதத்தில் சேவை பண்ணலாம். பொருளாதார சேவை பண்ணலாம், உடலார சேவை பண்ணலாம், மனதார சேவை பண்ணலாம். 4 பேர் கூட்டிகிட்டு வந்து அவங்களை போய் சொல்லிக் கொடுக்கலாம். 4 பேர் கூட்டிகிட்டு வந்து இந்த கோயிலை பற்றி சொல்லிக் கொடுக்கலாம், பகவானை பற்றி சொல்லிக் கொடுக்கலாம். அப்புறம் நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோமோ அது இவங்களை நடுவில் வச்சு பண்ணணும். நம்ம எல்லார் வீட்லேயும் வந்து இங்கே வரக்கூடிய எல்லா பக்தர் வீட்லேயும் ராதா சாமசுந்தர் ஆல்டரில் இருக்கணும். வச்சிருக்கால கொடுத்துருக்கீங்களா எல்லாருக்கும்? இங்கே இருக்கிற பக்தர் வீட்டில் பூரா இந்த விக்கிரகத்தை ஆல்டரில் இருக்கணும். நான் வந்து விருந்தாவனம் போயிட்டு வந்து அங்கே ஒரு லட்டு கோபால் வாங்கிட்டு வர்றது, நான் பண்டர்பூர் போனால் பாண்டரங்கரை வாங்கிட்டு வர்றது, ஜெகநாத்பூர் பூரியில் போய் பூரி ஜெகநாத் வாங்கிட்டு வந்து அப்புறம் கோயிலுக்கு வர்றதில்ல, வீட்டில் உட்காந்து ஆர்த்தி பண்ணுறேன். நோ, நம்ம என்ன பண்ணணும்? எல்லா கோயிலுக்கும் தீர்த்த யாத்திரை போகலாம், அங்கே இருக்கிற விக்கிரகம்லாம் வாங்கிட்டு வரக்கூடாது. நம்ம வீட்டில் இவங்க தான் இருக்கணும். ஏன்னா இவங்க நமக்காக வந்திருக்காங்க. இங்கே இருக்கிற பகவான் யாருக்காக வந்திருக்காங்க? யாருக்காக? ராதா சாமசுந்தர் யாருக்காக? யாருக்காக? நமக்காக. புரிஞ்சுதா? இது பழைய சினிமா பார்த்தவங்க தான் புரியும். இப்போ 2K கிட்ஸ்க்கெல்லாம் புரியாது, ஜெர்சி கிட்ஸ்க்கு புரியாது. அதனால இந்த ராதா சாமசுந்தர் நமக்காக வந்திருக்காங்க, நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அதனால அவங்கள வந்து நம்ம அழகாக ஃபோட்டோ எடுத்து லேமினேட் பண்ணி வீட்டில் வச்சுக்கணும். அவள் வீட்டில் போனால் ராதா சாமசுந்தர் இருப்பாங்க, கோயிலுக்கு வந்தால் ராதா சாமசுந்தர் இருப்பாங்க, கண்ணை மூடி ஜபம் பண்ணாலும் இதயத்துக்குள்ளே ராதா சாமசுந்தர் இருப்பாங்க. அப்போ எங்கே போனாலும் ராதா சாமசுந்தர் நம்ம நினைவில் இருப்பாங்க. அப்படி நம்ம இந்த உடலை விட்டோம்னா ராதா சாமசுந்தர் போயிடும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம்